கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக சவுக்கு சங்கர் மீது கொடுக்கப்பட்ட வழக்கின் மீது எழும்பூர் நீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். சவுக்கு சங்கருக்கு மாலை 6 மணி வரை போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீதான வழக்குகள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வரக்கூடிய நிலையில் சிஎம்டிஏ புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற அந்த பேருந்து நிலையமாக இருக்கும் நிலையில் அது தொடர்பான பல்வேறு பொய்யான தகவல்களை புனைந்து வெளியிட்டதாக சவுக்கு சங்கர் மீது புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு இன்று மாலை 6 மணி வரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் தடுப்பு சட்டம் தொடர்பான அசல் ஆவணங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு வழக்கு அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. சிஎம்டிஏ தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தொடர்பான வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான தவறான தகவல்களை புனைந்து வெளியிட்டதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. 2 நாள் காவலில் எடுத்து அனுமதி கோரிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை 2 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே போலீஸ் காவல் வழங்கப்படும் என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே போலீஸ் காவல் வழங்கப்படும் என்றும் 6 மணிக்கு பிறகு அவர் மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மீண்டும் ஆஜர்படுத்திய பிறகு அவர் நீதிமன்ற காவலில் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார். ஏற்கனவே காவலர்கள் குறித்து தவறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அதன் காரணமாக அவர் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டம் நடவடிக்கை குண்டாஸ் பாய்ந்தது. அதற்கு பிறகு இது தொடர்பான அவருடைய சவுக்கு சங்கரின் தாயார் நீதிமன்றத்தில் ஆட்கொணர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதற்கு பிறகு வழக்கு இப்படியாக சென்று கொண்ட நிலையில் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக சவுக்கு சங்கர் மீது புகார் தொடுக்கப்பட்டது. சிஎம்டிஏ புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க 2 நாட்கள் அனுமதிக்க வேண்டும், 2 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றத்தில் கோரியிருந்தார்கள். ஆனால் சவுக்கு சங்கர் இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே போலீஸ் காவலில் கொடுக்க அனுமதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 6 மணிக்கு பிறகு மீண்டும் அவரை ஆஜர்படுத்த வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.